Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. மல்லி 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 மல்லிப்புல மல்லி ஏய் என்னாச்சு புள்ள ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல பெரியம்மா, நீங்க சாயங்காலம் தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஐயோ நான் வரது இருக்கட்டும், நான் நினைச்சா பிளான இப்படிங்கிறதுக்குள்ள மாத்திக்கிட்டே இருப்பேன். அதுக்கா நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கற? இங்க பாரு, உனக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. ஆஹா, உன் முகமே சரியில்லையே. ஏய் கொடு, கொண்டா. இப்ப எனக்கு பதில் சொல்லாம இப்படி போட்டு தேய்ச்சிட்டு இருக்கறதா முக்கியம். பாரு, வா நீ வா, ஜாக்கிரதை வலிக்கிற போது. இல்ல வந்து உட்கார், உட்கார், உட்கார சொல்றேன், உட்கார், உட்கார். நாளைக்கு கோயிலுக்கு போறோம் தானே, அதை யாரும் கெடுத்து வச்சிடலையே புள்ள? போறோம் பெரியம்மா. ஏய், நான் கோயிலுக்கு எல்லாரும் போறமேன்னு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? இப்படி உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. அழுதியா புள்ள? நினைச்சேன் கோயிலுக்கு வரம்னு சொன்னோம்ல, இவளுங்க என்னடா அப்படியே பெருசா வம்பளுக்காம விட்டுட்டு போயிட்டாளுங்களேன்னு நினைச்சேன். கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னாலுங்களா? ஓஹோ, நான் இல்லாத நேரமா பார்த்து உன்னை அழ வச்சிருக்காளுங்களா? திருப்பி வார்த்தையால சாட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு துவைக்க வேண்டியதுதானே அவளுங்கள? இங்க பார், நாம அழணும்னு நினைக்கிற பொம்பளைங்க முன்னாடி நாம அழக்கூடாதுடி. ஏய் எங்க அவளுங்க? ஏய் ரஞ்சிதா, ஏய் பெரியம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோயில் விஷயம் இல்ல, விடுங்க. பின்ன என்ன பிள்ளை? அது நேத்து அவர் 3 சாரி கொண்டு வந்தாருல்ல, ஐயோ ஐயோ, அதுக்கு நீ எதுக்கு பிள்ளை அழற? நீ அழக்கூடாது. தப்பே பண்ணாம என்னைக்குமே ஒரு சொட்டு கண்ணீரை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாரு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவளுங்களுக்கு. மாப்பிள்ள முன்னாடி அப்படியே நல்லவளுங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு மாப்பிள்ள கிட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுக்க அப்படியே கூட்டு சதி பண்றாளுங்களா? பண்ணட்டும் 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 பண்ணட்டும், அவளுக்கு இருக்கு. நீங்க இதை பெருசு பண்ண வேண்டாம், இதோட விட்டுருங்க. கோவிலுக்கு போற நேரத்துல இத பத்தி பேசி அவர் மூட ஸ்பாயில் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி சாப்பிடாம போயிருக்காரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, நீ இவ்வளவு ஃபீல் பண்ற, ஆனா கூட பிறந்தவன சாப்பிடாம அனுப்புறமேன்னு அவ கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிற கள்ளஞ்சக்காரி. ஒரு பழமொழி சொல்வாங்களே, புள்ள செத்தாலும் பரவாயில்ல மருமகக்காரி தாலியா இருக்கணும்னு. அந்த மாதிரி என்ன முடிச்ச மோசமானவளால இருக்கிறா. ஏய் நான் விட மாட்டேன் மல்லி, ஆட்டம் அப்படியே ஓவரால போயிட்டு இருக்குது. பெரியம்மா சத்தம் போடாதீங்க, புதுசா ஏதாவது பிரச்சனை கிளப்ப போறாங்க. இங்க பாரு, நான் அமைதியா இருக்கிறதும் சண்டைக்கு போறதும் உன் கையில தான் இருக்குது பிள்ளை. ஐயோ என்ன பிள்ளையோ நீ, உனக்கு எப்படிதான் நான் புரிய வைப்பனும். பெண்ணு, நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஒர்க் டென்ஷன்ல இருந்து கொஞ்ச நேரம் உன் கூட வெண்பா கூட சந்தோஷமா இருந்துட்டு போலானா நீ உருன்னு மூஞ்சி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கியே, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இங்க பாரு புள்ள, நீ இப்படி இருந்தேனா இன்னைக்கு அவளுங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். நானா அவளுங்களா? அவளுங்க அழற வரைக்கும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஏய் எங்கடி இருக்கீங்க? ஏய் ராஜேஸ்வரி, ஏய் ஐயோ கடுப்பாவீங்க, எங்கடி இருக்கீங்க? பெரியம்மா வேண்டாம், விடுங்க. நான் அத பத்தி யோசிக்கல, நான் நார்மலா இருக்கேன், போதுமா? அப்ப சரி சரி புள்ள, இல்லாட்டி கத்துவன் திருப்பி. ஐயோ வேண்டாம். சரி 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 சிரியே பா, இப்போதைக்கு அமைதியா இருக்கேன், அதுவும் உனக்காக புள்ள, சரியா? ஆனா நேரம் வரும்போது அவளுங்க 2 பேரையும் அப்படியே எப்படி அட்டாக் பண்றேன்னு மட்டும் பாரு. சும்மா இந்த கொரில்லா டெக்னிக் தான். பெரியம்மா கோவிலுக்கு போய் எதுவும் பண்ணிடாதீங்க பெரியம்மா, பிரச்சனை வேண்டாம். என்னடி நீனு பண்ணிடாதன்னு சொல்றத பார்த்தா அப்படியே பண்ணுங்க பண்ணுங்கன்னு க்ளூ கொடுக்கற மாதிரியே இருக்கு. நான் நிஜமாதான் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்றேன். ஆனா என்னோட கிரிமினலான மைண்ட் காதுல அப்படியெல்லாம் விழுந்து தொலைக்க மாட்டேங்குதே. எடுறா கத்தியும் அப்படியே சொருகுடா வயித்துலங்கிற மாதிரியே எல்லாம் கேக்குது. சரி 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 அப்படிலாம் பார்க்காத. நானும் கொஞ்சம் அமைதியா இருக்கதான் ட்ரை பண்றேன். பட் அவளுங்க ஏதாவது வாலாட்ட ஆரம்பிச்சாலுங்க அப்புறம் நீங்க என்ன எதுவும் கேட்க கூடாது. தட்ஸ் ஆல். ஆத்தி ஆத்தி ஆத்தி, ஐயோ என் ராசாத்தி எவ்வளவு அழகா இருக்கு. இப்பதான் என் மல்லியை பாக்குற மாதிரியே இருக்கு. சரி
மல்லிப்புள்ள வாசனை மூக்க தொலைக்குது. ரெடி ஆயிடுச்சா? ம். ஆத்தி கொண்டா கொண்டா. அப்படி வச்சிரு. சரி சரி. பாப்பா பாப்பா மல்லி புளியோதரை ரெடி. பா பாப்பா. ஐயோ கோயில் புளியோதரை தோத்து போயிடும். அட்டகாசமா புளிக்காய்ச்சல ரெடி பண்ணி வச்சிருக்க. நீங்க சொல்லி கொடுத்தது தானே பெரியம்மா. ஆனா இத சாப்பிட்டேன்னு வச்சுக்கயே, என்னை விட நீ டேஸ்டா பண்ணிருக்கிறது தெரியும். இத பார், கம கமன்னு ஆளையே தூக்குதே. சரி இப்ப பெரியம்மா. அடுத்து லெமன் ரைஸ் ரெடி பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். இந்தா முடிச்சிடலாம். இது போதுமான்னு பாத்துக்கோ. இரு, இதை நான் கிளறிட்டு வந்துடுறேன். சரி. கடுகுலாம் எங்க இருக்கு? சரி, நீ ஒண்ணு ஒண்ணா கூட நான் பண்றேன். என்ன எடு. கருவேப்பிலை, கொத்தமல்லி. போதுமா? என்ன போடவா? மனசுக்கு நிறைவா இருக்கு மல்லி. நீங்க நிறைவுன்னு எது சொல்றீங்கன்னு தெரியல பெரியம்மா. இந்த குடும்பத்துல இருக்கிறது 4 பேரு. அந்த 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டாம நவகிரகம் மாதிரி திக்காலுக்கு ஒருத்தரா நிக்கிறோம். 4 பேரும் அன்பா ஒன்னா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது எப்ப நடக்குதோ அப்பதான் பெரியம்மா நீங்க சொல்ற நிறைவு எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஒரு நாள் நீ ஆசைப்பட்ட அந்த திருநாள் நிச்சயமா நடக்கும் மல்லி. அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பெரியம்மா. ஆண்டவனுக்கு என் மேல அவ்வளோ கருணை இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ என்ன பிள்ளை, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? பாரு, பொதுவா கல்யாணம் முடிஞ்ச கையோட புருஷன் பொண்டாட்டிய குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறது வழக்கம். உன் மாப்பிள்ளையோட குலதெய்வம் தானே இனிமே உனக்கும் குலதெய்வம். நியாயப்படி உன்னை எப்பவோ அவங்க கூட்டிட்டு போயிருக்கணும். வீட்டுல இருக்க பெரியவங்க தான் அதை செய்யணும். ஆனா இங்கதான் அப்படி நல்ல எண்ணம் யாருக்குமே இல்லையே. நல்ல எண்ணம் இருந்தா தானே அவங்க பெரியவங்க. வயசு மட்டும் கூடுனா அவங்க பெரியவங்க ஆயிடுவாங்களா என்ன? முன்னாடியாவது ஒரு பெருசு இருந்துச்சு எப்போதும் பொண்ணுன்னு, அதுவும் எதுவுமே பண்ணல. இப்ப கனடால இருந்து ஒருத்தி வந்து சேர்ந்திருக்கா பாரு, அவளும் அதை பத்தி பேச்சே எடுக்கல. ஐயோ நான் ஒரு பைத்தியக்காரி, நானும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா ஆண்டவன் பாத்தியா உன் விஷயத்துல எல்லாத்தையும் அழகா நடத்திக்கிட்டு வரான். உங்க புலம்புல அதோ இந்த சுவர் தான் நல்லா கேக்குது பெரியம்மா. நீங்க வேற என்ன பிள்ளை அப்படி சலிச்சுக்கிற? ஏய், தாலி பிரிச்சு கோக்குறதெல்லாம் நீ நடக்கும்னு நினைச்சு பாத்தியா? கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு போராட்டம் தானே. ஆனா பாரு எப்படி நல்லபடியா உன் கழுத்துல தாலி ஏறிச்சு. அதெல்லாம் ஆண்டவன் விதிச்சது மல்லி. அதெல்லாம் கரெக்டா எப்ப எப்படி நடக்கணுமோ அப்பப்ப கரெக்டா நடக்கும். ஆமா மல்லி, குலதெய்வத்தை நம்ம யாருமே நினைக்கல. ஆனா குலதெய்வம் ஒன்னு நினைச்சிருக்கு பாத்தியா? இத்தனை வருஷமா கோயில்ல திருவிழா நடக்கலையா? நடந்திருக்கு பிள்ளை. ஆனா அவங்களே நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள ஊரறிய மருமகளா வந்த நேரம் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்களே வந்து குடும்பமா திருப்பணி ஆரம்பிச்சு வைங்கன்னு ஊர் பெரியவங்க வீடு தேடி வந்திருந்தாங்க. இதெல்லாம் எதேச்சியா நடக்குதுன்னு நினைக்கிறியா? இல்ல மல்லி. எல்லாம் சரிதான் பெரியம்மா. ஆனா அவங்களா நம்மள எங்க கூப்பிட்டாங்க? நீங்க தான் நாங்களும் வரோன்னு என்னையும் இழுத்து கோத்து விட்டீங்க. சரி, அப்படியெல்லாம் பார்த்தா கல்யாணத்துல மாப்பிள்ள என்ன தேடி வந்தா உன் கழுத்துல தாலி கட்டினாரு? அதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம தலையிட்டு நடத்துறதுதான். இங்க பாரு மல்லி, கடவுள் நடத்துறாருன்னா நேரம் அப்படியே கடவுள் மேல இருந்து இறங்கி வந்துதான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறாருன்னு அர்த்தமா? கடவுள் என்ன மாதிரி மனுஷங்களை வச்சுதான் நடத்தி வைப்பாரு. அப்புறம் என்ன அன்னபூர்ணியம்மா, விட்டா அருளாசிலாம் சொல்லிருவீங்க போல. நாளைக்கு கோயில்ல நடக்கிறத மட்டும் பாரு, அப்புறம் நீயே என்கிட்ட வந்து நின்னு அப்படியே அருளாசி கேட்டு கியூல நிப்ப. என்னன்னு? கடவுள் தான் என்ன கூட்டு வந்திருக்காரு பெரியம்மா, மனசுக்கு நிறைவா இருக்கு, எனக்கு ஆசி கொடுங்கன்னு சொல்லுவ பாரு. சரி சரி, முதல்ல அடுப்ப கவனிங்க, தீஞ்சிரும். நீ சொல்லுவ புள்ள, சொல்லுவ. உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்.
ராஜிமா ஒண்ணுமே பேசாம நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. ஏய், அவங்க கிட்ட போய் என்ன பேச சொல்ற? இந்த அன்னபூர்ணி மட்டும் வராம இருந்திருந்தா மல்லிய கழட்டி விட்டுட்டு நாம மட்டும் ஜாலியா போயிட்டு வந்திருக்கலாம். ஏன் இப்ப நினைச்சா அவங்கள என்னால கழட்டி விட முடியாதா? பின்ன என்ன, கழட்டி விட வேண்டியதானே. என்னமோ அவங்களோட சொந்த கோவிலுக்கு போற மாதிரி கட்ட சோறு கட்டிட்டு இருக்காங்க. அவ புருஷன் கோவில்னா அது அவளுக்கு சொந்த கோவில் தானே. ராஜிமா, அப்படி நினைப்புல தானே அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் சம்பளம் இல்லாம வேலை செய்யறதுக்கு அவ நமக்கு கிடைச்ச ஆளு, அவ்வளவுதான். இப்போ எக்ஸ்ட்ரா ஒருத்தியும் வந்திருக்கா, நல்லது தானே. இந்த மல்லி தனியா இருந்தா கூட இவ்வளவு டென்ஷன் இருக்காது. ஆனா அன்னபூர்ணி அப்படி இல்ல. விஷ குப்பைய மிட்டாய் டப்பால வச்சுட்டு அலையறவங்க. இப்ப அந்த பிசினஸ் மேக்னெட் கூட ஒட்டிக்கிருச்சா, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. கோவிலுக்கு வர்றத சாக்கா வச்சு மாமா கூட அட்டாச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஐயோ ரஞ்சி, இப்ப இதை விட புடவை மேட்ரை எப்படி நான் திருப்பி விட்டேன் பார்த்தல்ல. அது சிறப்பான சம்பவம் தான். பின்ன அப்படி நல்லது நடக்கும்னு வெயிட் பண்ண. அவ என்னென்னமோ சொல்லிதான் பார்த்தா. விஜய் என்ன காதுல வாங்கினானா? இல்லையே. அக்கா அக்கான்னு நான் சொல்றதுதான் அவன் நம்புனா. இனிமே எல்லாம் அப்படிதான். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்கு. அவங்க விடிய விடிய வேலை செஞ்சு சாகட்டும், சரியா? ஆனா இவங்களை நம்ப முடியாது. அங்க வந்து ஏதாவது வேலை பார்ப்பாங்க. ஒருவேளை மாமா மனசு மாறிட்டாருன்னா ச்சே. அடடே மாப்பிள, வாங்க வாங்க. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. வாங்க. ஓ, என்ன திடீர்னு விஜயம்னு பாக்குறீங்களா? நாளைக்கு நம்மள கோயிலுக்கு போறோம்ல, அதனாலதான் வந்தேன். சரி. ஏய், என்னடி பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற? போய் பைய வாங்கு. காபி டீ ஏதாவது வேணுமான்னு கேளு போ. சும்மா இருங்க பெரியம்மா. ஐயோ, என்ன பிள்ளை நீ? மாப்பிள மாப்பிள, காப்பியா டீயா? நல்ல ஸ்ட்ராங்கா இந்த நாக்குக்கு நடுவுல அப்படியே காஃபி சம்மணம் போட்டு உட்கார்ற மாதிரி சூப்பரா கொண்டு வரவா? இல்ல, எதுவும் வேண்டாம் எனக்கு. அது சரி, ஒரேடியா டின்னரே சாப்பிட்டுருங்க மாப்பிள. நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. மல்லி சும்மா மல்லிப்பூ மாதிரி இட்லி ரெடி பண்ணி வச்சிருக்கா. உங்களுக்கு பிடிக்குமேனு தக்காளி சட்னி வேற செஞ்சு வச்சிருக்கா. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஏய், அது ஆபீஸ்ல மீட்டிங்லயே சாப்பிட்டுருப்பாரு பிள்ளை. இப்பெல்லாம் மீட்டிங்லயே சாப்பிடுறாங்க. சாப்பிடுறதுக்காக தான் மீட்டிங்கே வைக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். சரி பிள்ளை, நீ என்ன உம்முனே இருக்க? போ போ. எங்க போக சொல்றீங்க? போய் பேசுடி. பேசுறதா? எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்துட்டு தானே இருந்தீங்க. அடி என்னடி நீனு? என்கிட்ட பேசுறதும் உன்கிட்ட பேசுறதும் ஒன்னா? சுத்த விவரங்கிட்ட பொண்ணா இருக்கியே நீ. உங்ககிட்ட ஒரு 2-3 வார்த்தையாவது பேசினாரு. நான் பேசினா எனக்கு பதிலே பேசியிருக்க மாட்டாரு. புருஷன் பொண்டாட்டி பொதுவுல வச்சு பேசுறதும் தனியா பேசுறதும் ஒன்னாகுமா? போ, போய் நீ தனியா பேசு. அவர் பேச மாட்டாரு பெரியம்மா, நீங்க சும்மா இருங்க. ஐயோ, இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்க மாட்டாங்க. இத பார்க்கதான் நான் அங்கே இருந்து கிளம்பி வந்தனாக்கும். போ புள்ள, போய் பேசு போ. அவர் முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க? அவர் பேசுறாரு, பேசாம போறாரு. நீ பேசுன்னு தான் நான் சொல்றேன். காலையில நடந்த விஷயங்களை அந்த அவசர நேரத்துல அவருக்கு சரியா புரிஞ்சிருக்க கூட செய்யாது. அக்கா சொல்றத கேட்டுட்டு அந்த நேரத்துல பேசிட்டு போயிருப்பாரு. இப்ப நிதானமா கொஞ்சம் எடுத்து சொல்லு மல்லி. அந்த மனுஷன் புரிஞ்சுப்பாரு. விடுங்க பெரியம்மா. விடுங்க விடுங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கவே, இன்னும் ஓங்கி ஒரு அரை விட்டுருவேன் பாத்துக்க. ஐயோ, என் ராஜாத்திடி நீ. ஐயோ, நீ வேணும் நான் புடவையை தூக்கி கொடுத்த பேசுற பார் தியாகி மாதிரி. இத பார்ப்புல, நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம பேசாம வேற யார் பேசுவா? எந்த உலகத்துல இருக்க நீ?
இப்பெல்லாம் எந்த ராஜகுமாரனும் அப்படியே குதிரையில டொக்கு டொக்குன்னு நமக்காக வரமாட்டான். நாம தான் குதிரையை அப்படியே எழுப்பி கொல்லெல்லாம் கொடுத்து ராஜகுமாரன் வீட்டு வாசல்ல போய் நிக்க வச்சு கூட்டிட்டு வரணும்டி. இத பார்ப்புல, நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ பேசலனா அவங்க பண்ணதெல்லாம் உண்மையாயிடும். போய் பேசி தொலைப்புல. நான் பேசதானே செஞ்சேன், அவர் கேக்குற நிலைமையிலே இல்லையே. கரெக்ட். அப்ப நிலைமை வேற, இப்ப நிலைமை வேற. இப்ப நிதானமா ரிலாக்ஸா இருப்பாரு. இப்ப நீ தனியா போய் மெதுவா அனுசரணையா பேசினா அவர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாரு. தனியா எங்க பேச விடுறாங்க? தனியா பேச சந்தர்ப்பம் அமையவே விட மாட்டேங்கிறாங்களே. ஏ அவங்க 2 பேரும் அவர் வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட நான் போகாம இருக்கேனான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. மத்த நாள்ல விஷயம் வேற. இன்னைக்கு நான் இருக்கேன். நான் இருக்கும்போது அவளுங்க வாழ ஆட்ட மாட்டாளுங்க. பார்த்தல்ல, ரூமை விட்டு வெளியவே வரலையே. பாத்தியா 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 பாத்தியா? தனியா பேச சந்தர்ப்பம் அமையலன்னு சொன்னல, எப்படி உடனே அமைது பாத்தியா? இதான் பிரபஞ்சத்தோட அமைப்புங்கிறது. தானாவே வருது பாரு. யூ திங்க் இட் வில் ஹேப்பன். போப்புல போ. என்னன்னு போறது? ஐயோ கடவுளே, இது எல்லாமா போய் சொல்லி கொடுப்பாங்க? முடியல சாமி, முடியல. காரணத்தை உருவாக்கு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குதே. படபடன்னு வருது பெரியம்மா. அம்மா, எனக்கு தாண்டி படபடன்னு வருது. துணி காயப்பட வந்தேன்னு சொல்லு. காயெல்லாம் போட தெரியும்ல? இல்ல அதுவும் தெரியலன்னு என்கிட்ட சொல்லிடாதம்மா. துணி காய போடவா இந்த நடு ராத்திரி இல்லையா? என்ன பெரியம்மா, பொய்யா இருந்தாலும் நியாயம் வேண்டாமா? ஐயோ, ஏமா ராத்திரியில துணி எல்லாம் ஈரமாவே இருக்காதா? இப்ப என்கிட்ட ஈர துணி இல்லையே, மெஷின்ல எல்லாம் போடல. என்ன புள்ள நீனு? என்ன பண்றீங்க பெரியம்மா? இருடி வர. அவ்வளவுதான். இந்த இதப்படி இதப்படி அப்படிதான். ஈரமா இருக்குல்ல, அவ்வளவுதான். போ, இத போய் அங்க காய போடு. ஏய், காய போட்டுட்டு வாய மூடிட்டு வந்தேன்னு வச்சுக்க, திரும்ப உன்னைய நினைச்சு புழிஞ்சு அனுப்பிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. மரியாதையா இங்க பாரு, மாப்பிள்ள கிட்ட விஷயத்தை நீ எடுத்து பேசு. இதெல்லாம் ரஞ்சிதா புள்ள பார்த்த வேலை தானே. சொல்லு புள்ள. இரு இரு இரு, இப்படியே பேரஞ்ச மாதிரி நின்னா எனக்கே பயமா இருக்கு. இரு, திருநீர் வச்சுடுறேன். இரு ஆத்தி. பாப்பா ஒவ்வொன்னையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள உனக்கு என்ன பாக்குற? ஐயா முருகா, அப்பா ஞான பண்டிதா, என் பிள்ளைக்கு தைரியத்தை கொடு. போ போ. வெற்றி வெற்றி வெற்றி. போ போ போ. ஷபா. என்னங்க, காலையில நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தெரியுங்க, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கு. ஆனா அது நியாயமான கோவமா இருந்தா பரவாயில்ல. இல்லங்க, முழுசா நடந்தது தெரியாம நீங்க இன்னும் கோவத்திலே இருக்கீங்களே, அதுக்காக சொல்றேன்.
Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come, experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.